ஈரானை பொறுத்தவரையிலே இப்போது பல்வேறு விடயங்கள் இடம்பெற்று வருவது உங்களுக்கு தெரியும். இதனுடைய விரிவான தகவல்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே ஈரானை பொறுத்தவரையிலே ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அயாத்துல்லா அலி கொமினி கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஈரானிலே பதிவாகி இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு உயிரிழப்பாக இப்போது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரானினுடைய பாதுகாப்பு பிரதானியாக செயல்படக்கூடிய அலி லரிஜானி கொலை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த விடயம் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே ஈரான் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறது. அதிலே ஒரு விடயம், ஈரானை பொறுத்தவரையிலே ஈரான் பல்வேறு கட்ட நிறுவன அடிப்படையிலே செயல்படக்கூடிய ஒரு நாடு. அந்த நிறுவனங்களுடைய தலைவர்கள் கொலை செய்யப்படுகின்றமை அல்லது உயிரிழக்கின்றமை காரணமாக ஈரானுடைய அரசிலே இப்போது ஒரு அழுத்தத்தையோ அல்லது வீழ்ச்சியோ ஏற்படுத்த முடியாது என்ற ஒரு விடயத்தினை ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். என்ன இருந்த போதிலும் இப்போது கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய பாதுகாப்பு பிரதானி ஏற்கனவே உயிரிழந்த ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அயாத்துல்லா அலி கமினியினுடைய ஆலோசகராகவும் பிரதான பிரதிநிதியாகவும் செயற்பட்ட ஒருவராக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். ஈரானின் பாதுகாப்பு பிரதானி அலி லரிஜானி கொல்லப்பட்டமையினை ஈரான் அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அலி லரிஜானி தனது மகள் மற்றும் பாதுகாவலர்களுடன் தெஹ்ரான் நகருக்கு அருகிலுள்ள தனது மகளின் வீட்டுக்கு சென்றிருந்த போது அவரை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அலி லரிஜானி கொல்லப்பட்ட செய்தியை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கெட்ஸ் நேற்று நண்பகல் முதலில் தெரிவித்திருந்தார். 1958ஆம் ஆண்டு ஈராக்கில் பிறந்த அலி லரிஜானி சிறு வயதிலேயே ஈரானுக்கு குடிபெயர்ந்திருந்தார். பல வருடங்களாக ஈரானின் ஆன்மீக தலைவருக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் ஆலோசகராகவும் லரிஜானி செயற்பட்டிருந்தார். ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் தளபதியாகவும் ஈரான் பாராளுமன்றத்தின் சபாநாயகராகவும் ஈரானின் அரசு ஊடகமான இஸ்லாமிய குடியரசு ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். ஈரானின் அணுசக்தி உற்பத்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் லரிஜானி பல ஆண்டுகளாக முன்னின்று செயற்பட்டதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இவரது சகோதரர்களும் ஈரான் அரசாங்கத்தில் உயர்மட்ட பதவிகளை வகித்தவர்கள் எனவும் கூறப்படுகின்றது. 4 நாட்களுக்கு முன்னர் தெஹ்ரானில் நடைபெற்ற பேரணி ஒன்றிலும் அலி லரிஜானி கலந்து கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பித்த போரில் அயதுல்லா அலி கமினி மறைவுக்கு பின்னர் கொல்லப்பட்ட ஈரான் அரசாங்கத்தின் மிக உயர்மட்ட அதிகாரியாக அலி லரிஜானி காணப்படுகின்றார். இதேவேளை ஈரானின் பசிஜ் துணை ராணுவ படையின் தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் குலாம் சேரா சொலைமானியம் தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானில் இவ்வாறான ஒரு நிலைமை தொடர்ந்து வரக்கூடிய நிலையிலே நாங்கள் அமெரிக்காவை பார்த்தால் அமெரிக்காவிலே அதற்கு முற்றிலும் மாறான ஒரு நிலைமை தொடர்ந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் போரிலே அமெரிக்கா தலையிடுவது தொடர்பிலே தனதுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையினை அமெரிக்க தேசிய பயங்கரவாத ஒழிப்பு மத்திய நிலையத்தினுடைய பணிப்பாளர் ஜோ கேன் தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அவர் பதவி விலகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான இந்த போரை இனிமேல் தொடருவதற்கு தாம் ஆதரவு வழங்கப் போவது இல்லை என்ற ஒரு விடயத்தினை அவர் தெரிவித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நீண்ட காலமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைகளுக்கு தீவிர ஆதரவு வழங்கி வந்த ஒருவர் இவர். குறிப்பாக வெளிநாட்டு கொள்கைகளை பொறுத்தவரையிலே ஜோ கேன் தொடர்ச்சியாக ட்ரம்புக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருந்தார். இந்த நிலையில் தான் இப்போது தான் ஈரானுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகள் போருக்கு தாம் எப்போதும் ஆதரவு தெரிவிக்கப் போவதில்லை எனவும் பதவி விலகியதன் ஊடாக ட்ரம்புக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். நீண்ட காலமாக ட்ரம்பின் ஆதரவாளராக இருந்த ஜோ கென்ட் 2016ஆம் ஆண்டு முதல் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் வெளிவிவகார கொள்கைகளுக்கு ஆதரவு அளித்ததாக தனது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்குடன் யுத்தம் புரியும் போது அமெரிக்காவின் செல்வம் பெறுமதியான உயிர்களை அளிக்கும் ஒரு பொறி என ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முன்னர் நம்பியிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் அந்த கொள்கைகள் அனைத்தையும் மாற்றி இஸ்ரேல் மற்றும் செல்வாக்கு மிக்க அமெரிக்கர்களின் அழுத்தத்தினால் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்ததாக ஜோ கென்ட் தெரிவித்துள்ளார். அவ்வாறு போரில் ஈடுபடும் அளவிற்கு ஈரானிடமிருந்து அமெரிக்காவிற்கு எந்த அச்சுறுத்தலும் ஏற்படவில்லை என்பதையும் அவர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். ஈராக்கிற்கு எதிராக யுத்தம் மேற்கொள்வதற்கும் இஸ்ரேல் இவ்வாறான போலி தகவல்கள் மற்றும் தந்திரங்களையே பயன்படுத்தியதாக ஜோ கென்ட் குற்றம் சுமத்தியுள்ளார். ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்கா யாருக்காக நடத்துகின்றது என்பதை ஆராய்ந்து அமெரிக்காவை ஒரு புதிய பாதையில் இட்டு செல்லும் திறனும் முடிவும் டொனால்டு ட்ரம்பிடமே உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஜனாதிபதியினால் அமெரிக்க தேசத்தை மேலும் வீழ்ச்சிக்கும் குழப்பத்திற்குமே தள்ள முடியும் எனவும் ஜோ கென்ட் சுட்டிக்காட்டியுள்ளார்.
45 வயதான ஜோ கென்ட் அமெரிக்க ராணுவத்தின் சிறப்பு படை மற்றும் அமெரிக்க புலனாய்வு பிரிவின் பணியாற்றிய அதிகாரி ஆவார். ஜோ கென்ட் 11 சந்தர்ப்பங்களில் அமெரிக்க ராணுவத்துடன் இணைந்து வெளிநாடுகளில் ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். அவர் 2 முறை அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் பதவிக்காகவும் போட்டியிட்டிருந்தார். ஜோ கென்ட்டின் மனைவி அமெரிக்க கடற்படையில் பணியாற்றியதுடன் 2019ஆம் ஆண்டு சிரியாவில் நடைபெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தனது பதவி விலகல் கடிதத்தில் தனது மனைவியின் மரணம் குறித்து குறிப்பிட்டுள்ள ஜோ கென்ட், அமெரிக்க மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது, நியாயமற்ற முறையில் அமெரிக்க வீரர்கள் வீணாக மரணிக்கும் ஒரு போருக்கு அமெரிக்காவின் அடுத்த தலைமுறையை அனுப்புவதற்கு தம்மால் ஆதரவு வழங்க முடியாது என கூறியுள்ளார். எவ்வாறாயினும் ஜோ கென்ட்டின் பதவி விலகல் கடிதத்தை பார்த்த பின்னர் அவர் அந்த பதவியிலிருந்து விலகுவதே சிறந்தது என்பதை தான் உணர்ந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தான் கென்ட்டுடன் நெருங்கிய உறவை கொண்டிருக்கவில்லை எனவும், அவர் சிறந்த மனிதராக தெரிந்தாலும் பாதுகாப்பை பொறுத்தவரை அவர் பலவீனமானவர் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஈரானுடன் போரிடுவதற்கு அமெரிக்காவிற்கு நியாயமான காரணம் இல்லை என்ற ஜோ கென்ட்டின் குற்றச்சாட்டை வெள்ளை மாளிகையும் ஜனாதிபதி ட்ரம்பும் கடுமையாக மறுத்துள்ளனர். ஈரான் உலகின் ஒவ்வொரு நாட்டிற்கும் அச்சுறுத்தலாக இருந்ததாகவும், ஆனால் அது தொடர்பில் அவர்கள் ஏதேனும் செய்ய விரும்புகின்றார்களா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான யுத்த நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்ட் தற்காலிகமாக யுத்த நடவடிக்கைகளிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கமைய செங்கடலில் பயணித்த குறித்த கப்பல் தற்காலிகமாக கிரேக்கத்தில் உள்ள கிரேட் தீவுக்கு பயணிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. வெனிசுவேலா மற்றும் கரிபியன் கடல் பகுதிகளில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த USS ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பல் தற்போது 9 மாதங்களாக கடலில் பயணித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கப்பலினுள் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அதிலிருந்து சுமார் 200 கடற்படையினருக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. USS ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பலில் 5000 கடற்படையினரும், போர் விமானங்கள் மற்றும் உதவி விமானங்கள் உள்ளிட்ட 75 ராணுவ விமானங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஈரானின் புஷேகர் அணுமின் நிலையம் மீதான தாக்குதலுக்கு ரஷ்யாவின் ரோசட்டம் நிறுவனம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள நிலைமையினை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு முயற்சிக்குமாறு அனைத்து தரப்பினரிடமும் அறிக்கை ஒன்றின் ஊடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானின் ஒரே ஒரு சிவில் அணுமின் நிலையமான புஷேகர் அணுமின் நிலையம் 2011ஆம் ஆண்டில் அந்நாட்டின் தேசிய கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. இருதரப்பு ஒப்பந்தத்தின் கீழ் ரஷ்ய அரசாங்கத்திற்கு சொந்தமான ரோசட்டம் நிறுவனம் இதனை நிர்மாணித்துள்ளது. ஈராக் மற்றும் துருக்கிக்கு இடையிலான மசுகெண்ணெய் குழாய் வழிப்பாதையின் செயற்பாடுகளை மீண்டும் இன்று ஆரம்பிக்க உள்ளதாக ஈராக் தெரிவித்துள்ளது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த ஈராக்கின் கர்குக் மற்றும் துருக்கியின் செய்ஹானுக்கு இடையேயான மசுகெண்ணெய் குழாய் வழிப்பாதையின் செயற்பாடுகளை மீண்டும் இன்று ஆரம்பிக்க உள்ளதாக ஈராக் தெரிவித்துள்ளது. ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டதை தொடர்ந்து கடந்த சில நாட்களாக ஈராக் குறித்த குழாய் வழிப்பாதையை மீண்டும் செயற்பாட்டிற்கு கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டு வந்தது. குழாய் வழிப்பாதையின் மொத்த நீளம் 960 கிலோமீட்டர்களாகும். தீவிரவாதிகளின் தாக்குதல்களை எதிர்கொண்டு ஈராக் தமது செயற்பாடுகளை கைவிட்டிருந்தது. ஹோமோஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள ஈரான் கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த ஏவுகணை தளங்களை அழித்துவிட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் 5000 பவுண்ட் எடை கொண்ட பங்கர் பஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. இந்த விடயங்களை நாங்கள் விரிவாக பார்க்கின்ற பொழுது உலக நாடுகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு பதற்ற நிலை தொடர்ந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதிலே உலக நாடுகள் மிக பிரதானமாக எரிபொருள் நெருக்கடியை தொடர்ச்சியாக எதிர்நோக்கி வருகின்றன. குறிப்பாக ஹோமோஸ் நீரிணையினுடைய நிலைமை, அதனுடைய வலயம் இப்போது மிகவும் அச்ச நிலைமை தொடரக்கூடிய ஒரு நிலையிலே தொடர்ந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஹோமோஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய அல்லது விநியோகிக்கப்படக்கூடிய எண்ணெய் பீப்பாய்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக குறைவடைந்து வரக்கூடிய மட்டத்திலே காணப்படுகிறது என்ற ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நாம் இதை மையமாக கொண்டு தற்போதைய நிலையில் உலக சந்தையில் இருக்கக்கூடிய எண்ணெய் விலை எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, எண்ணெய் விலையை பொறுத்தவரையிலே பிரதானிய பிராண்ட் சந்தையில் இன்றைய நாளை பொறுத்தவரையிலே ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயினுடைய விலை 103.02 அமெரிக்க டாலராக பதிவாகி இருந்ததையும் நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. உலக சந்தையில் மசகெண்ணெயின் விலை இன்றும் 100 அமெரிக்க டாலரினை கடந்தது. இன்று காலை 6 மணி வரையான நிலவரப்படி பிரித்தானிய பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகெண்ணெயின் விலை 103.2 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அமெரிக்காவின் WTI சந்தையில் ஒரு பீப்பாய் மசகெண்ணெயின் விலை 95.53 டாலராக காணப்படுகின்றது.
ஹோர்முஸ் நீரிணை ஊடாக அதிகளவான கப்பல்கள் பயணிக்க ஈரான் அனுமதி வழங்குவதாக கடல்சார் புலனாய்வு தரவு நிறுவனம் ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கமைய தற்போது ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்கும் கப்பல்களின் எண்ணிக்கை சுமார் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஈரானிய கடல் எல்லை ஊடாக அதிகளவான கப்பல்கள் பயணிப்பதாக விண்வர்ட் கடல்சார் புலனாய்வு நிறுவனத்தின் ஆய்வாளர் மிச்சல் வைஸ் பக்மன் தெரிவித்துள்ளார். நட்பு நாடுகளுக்கு அனுமதி என்ற அடிப்படையிலான போக்குவரத்திற்கே தெஹ்ரான் அனுமதி வழங்கியுள்ளதை இது குறிக்கின்றது எனவும் கூறப்படுகின்றது. இந்த நீரிணை திறந்தே உள்ளது, எனினும் எமது எதிரிகளுக்கு மூடப்பட்டுள்ளது என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். எனினும் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக கப்பல் போக்குவரத்து தொடர்ந்தும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் உள்ளதை இது காட்டுவதாக கூறப்படுகின்றது. கடல்சார் போக்குவரத்தை வளமைக்கு கொண்டு வருவதற்கு வாஷிங்டனுக்கு ஏனைய நாடுகளின் உதவி தேவையில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று தெரிவித்திருந்தார். இருந்தபோதிலும் சர்வதேச போர்க்கப்பல் கூட்டணியை உருவாக்குவதற்கான தனது முன்மொழிவை நிராகரித்தமைக்காக நேட்டோ நாடுகளை அவர் கண்டித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடன் ஆரம்பித்த போருக்கு பின்னர் உலக எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு வகிக்கும் இந்த நீரிணையின் போக்குவரத்து 95% மேல் வீழ்ச்சியடைந்தது. இந்த தடையினால் மசகு எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய்க்கு $100 கடந்ததுடன் இது போர் ஆரம்பமானதற்கு முந்தைய விலையை விட 40% அதிகரிப்பாகும். தற்போதைய எரிசக்தி நெருக்கடியின் தாக்கம் ஆசியாவையும் கடுமையாக பாதித்துள்ளது. கடந்த ஆண்டு ஹோர்முஸ் நீரிணை ஊடாக கொண்டு செல்லப்பட்ட மொத்த எண்ணெய் மற்றும் எரிவாயுவில் 90% ஆசிய பிராந்தியத்திற்கே கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போதைய போர் சூழலினால் ஆசிய பிராந்தியம் மாத்திரமின்றி உலகின் பல நாடுகளும் எரிசக்தியை சேமிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளன. இதேவேளை ஹோர்முஸ் நீரிணைக்கு வெளியே உள்ள முனையத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஓமான் மசகு எண்ணெய் பிப்ரவரி மாதத்தில் நிலவிய 75% சராசரி பிரீமியத்துடன் ஒப்பிடுகையில் தற்போது ஒரு பீப்பாய் பிரெண்ட் விலையை விட $51 என்ற கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதற்கமைய மே மாத ஏற்றுமதிக்கான நேரடி விலை ஒரு பீப்பாய்க்கு சுமார் $150 பதிவாகியுள்ளது. துபாய் மசகு எண்ணெய்க்கான பிரீமியமும் பிப்ரவரி மாதத்தில் 90% இருந்த நிலையில் திங்கட்கிழமை நிலவரப்படி $56 வரை அதிகரித்துள்ளது. இந்த விலை உயர்வானது ஓமான் முனையங்கள் மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் முக்கிய ஏற்றுமதி முனையமான புஜைரா ஆகியவற்றின் மீது நடத்தப்படும் ஈரான் தாக்குதல்களால் ஏற்பட்ட விநியோக நிச்சயமற்ற தன்மையை பிரதிபலிக்கின்றது. ஆசிய பிராந்தியம் 60% தனது மசகெண்ணெய் இறக்குமதிக்கு மத்திய கிழக்கையே நம்பியுள்ளது. ஒரு கப்பல் வளைகுடா பிராந்தியத்திலிருந்து ஆசிய பிராந்தியத்தை சென்றடைய சுமார் 1 மாத காலம் செல்லும். ஆகவே ஹோர்முஸ் நீரிணை மூடப்படும் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு நிலையங்கள் எதிர்கொள்ளும் விநியோக இடைவெளி மேலும் விரிவடைகின்றது. இந்த நெருக்கடி ரஷ்யா யுக்ரைனை ஆக்கிரமிப்பத போது ஏற்பட்ட தாக்கத்தை விட தற்போதைய ஈரான் போரின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யா ஒரு நாளைக்கு சுமார் 10 மில்லியன் பீப்பாய் எண்ணெயினை உற்பத்தி செய்வதுடன் 2022 ஆண்டு போர் நிலைமையின் பின்னர் விநியோகம் தடைப்படும் என்ற அச்சத்தில் பிரெண்ட் ஒரு பீப்பாயின் விலை $130 வரை அதிகரித்துள்ளது. மோகன் ஸ்டான்லி நிறுவனத்தின் கூற்றுக்கமைய ஈரான் போரினால் ஏற்பட்டுள்ள விநியோக தடைகள் ஏற்கனவே அச்சமடைந்ததை பார்க்கிலும் 3 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.